ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வந்து நான் ஆப்பம் தான் செய்ய போறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஆப்பம் சாப்பிட்டதே கிடையாது. எல்லாருக்கும் ஃபேவரைட். நம்ம வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா வந்து எனக்கு என்னன்னா, தோசை மேல இனிப்பு ஊத்தி தரீங்கன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடவே மாட்டேன். எல்லாரும் தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டாங்கன்னா, நான் ஏதாவது சட்னி வச்சு சாப்பிடுவேன். அந்த மாரி தான் இருக்கும். அதனாலேயே நான் வந்து தம்பிக்கு வந்து நம்ம சாப்பிடலாம் சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து அம்மா செஞ்சாங்கன்னா ஆப்பம் குடுத்துருவேன். நானும் வந்து நம்ம தோசை மாவே கொஞ்சம் ஸ்பாஞ்சியா தான் இருக்கும், சாஃப்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, அதில நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் பால் ஆட்டி அப்படி குடுத்துருவேன். அவனுக்கு இப்ப பிடிக்கும்ல, எல்லாமே கத்துக்கிட்டோம். எல்லா தோசை வகையும் தெரியும். ஆனா ஆப்பம் செய்ய தெரியலன்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து நேத்து கேட்டு ரெசிபி வந்து செஞ்சுட்டேன். காலைல மாவும் பொங்கிருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு தோசை சுடும்போது மாவு கொஞ்சம் கட்டியா இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் போல எனக்கு தெரியல. அப்புறம் 2வது தோசைக்கு வந்து 2 மாவு கரண்டி ஊத்தல. 1 ஊத்துனோம். இத்துணூண்டு தோசையா வந்துச்சு. அப்புறம் 3வது தோசை தான் நல்லா வந்து பெர்ஃபெக்ட்டா ஆப்பமா வந்துச்சு. அதோட வந்து தம்பிக்கு வந்து தேங்காய் பால் ஊத்திட்டு சாப்பிட்டுட்டு, நானும் வந்து இப்ப சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். தம்பிக்கு ஊட்ட ஆரம்பிச்சதுலருந்து. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.